வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் மீது கடுமையான அதிருப்திகளை தெரிவித்து அ அ தமிழக அரசின் சார்பில அ சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 தீர்மானங்களை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்ரூவல் குடுக்குறாங்க. அப்ரூவல் குடுத்து ஜனாதிபதி அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பப்படுகிற இந்த மாதிரி கவர்னரிடத்திலிருந்து அனுப்பக்கூடிய இந்த மசோதாக்களை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ள ஜனாதிபதி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு முடிவு சொல்லணுன்ற மாதிரி ஒரு உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்ட பிறகு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியாக திமுகவினர் அதை கொண்டாடி கொண்டு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய மாண்புடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அப்படி இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது, அதை எதிர்த்து இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு விமர்சனங்களை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நோக்கி வீசியிருக்கிறார். டெல்லியில் ஒரு நீதிபதி வீட்டில் பணம் பிடிக்கப்பட்டுச்சு. அந்த நீதிபதி மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? யாரை கேட்டு நீங்கள் ஒரு குழு அமைத்தீர்கள்? அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்கிறார். இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் இந்த கவர்னருடைய விவகாரத்தில் நீங்கள் தலையிட முடியும், இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கார். குறிப்பாகவே பாஜகவினுடைய எம்பி துபே அவர்கள் அவரும் பல்வேறு விஷயங்களை என்ன பண்ணார், நீதித்துறைக்கு எதிராக அவர் பொதுவெளியில் பேசியிருக்கிறாங்க. இப்போ அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு இந்த நாட்டில் பல்வேறு சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாமதத்தை ஏற்படுத்துகிறது அரசியல்வாதிகளுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கிறது. இப்போ இந்த 10 மசோதாக்கள் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் ஒருமனதாக இல்லை, ஆளுங்கட்சியின் சார்பாக அது நிறைவேற்றப்பட்டு நேரடியாக அது கவர்னரிடத்தில் ஒப்புதலுக்கு போகும்பொழுது பல ஆண்டு காலமாக இதை கிடப்பிலே போட்டு எந்தவித பதிலும் சொல்லாமல் அவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, கிடப்பில் வைத்திருக்கும் பொழுது என்ன பண்ணார், வழக்கு உச்சநீதிமன்றம் வரையும் போகிறார். உச்சநீதிமன்றம் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு. அப்படியே உச்சநீதிமன்றம் அதிகாரம் கொண்ட அமைப்பா, இல்லை பாராளுமன்றம் அதிகாரம் கொண்ட அமைப்பா அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சரியான முறையில் ஒரு செயல் செய்யலை அப்படின்றது தான் இப்போ குற்றச்சாட்டை தவிர, எல்லா விஷயத்திலையுமே நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தலையிட்டது கிடையாது. உச்சநீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் தங்களிடத்தில் ஒரு மனு கொடுக்கப்படுகிறதோ அந்த மனுவில் மீது உண்மையாகவே அதில் விஷயம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படித்தான் கடந்த பல ஆண்டு காலமாக கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் பதவியேற்று கவர்னராக வந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அவர் அரசியல் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்கிட்ட, திருவள்ளூருக்கு காவி உடை போடுவார். திடீர்னு பல்கலைக்கழகங்களில் போயிட்டு என்ன பண்ணுவார், ஜெய் ஸ்ரீராம்ன்ற ஒரு கோஷத்தை எழுப்புவார். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்குது. இவருடைய பாலிடிக்ஸ் அவர் பீகாரை சார்ந்தவர்னு நினைக்கிறேன். அவர் பீகார் பக்கம் வேண்டாம் அந்த பாலிடிக்ஸை பண்ணணுமே தவிர, இல்லை நார்த்தில் அதை பண்ணணுமே தவிர, இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் என்னதான் பெல்ட்டி அடித்து கரணம் அடித்தாலும் ஒரு சில விஷயங்கள் இங்கே மக்கள் மத்தியில் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதே போல் அதையெல்லாம் இவர்கிட்ட நேரடியாக நம்ம போராட முடியாது. பல முறை போய் பார்க்குறாங்க, பல முறை கோரிக்கைகள் வைக்கிறாங்க, பல முறை இது என்ன நடக்குதுன்ட்டு மத்திய ஆளும் அரசில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். தமிழகத்தில் கவர்னருக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் போகிறது. அதற்கு பிறகு நேராக அவங்கக்கிட்ட போய் கேட்டாலும், ஏன்னா கவர்னர் நியமித்ததே அவங்க தானே, அவங்ககிட்ட போய் கேட்டாலும் அதில் சரியான ஒரு முறையில் எதுவும் நடக்க போகிறதில்லைன்ட்டு தான் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் எத்தனையோ மாநிலங்கள் இந்தியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த வழக்கு சீரிய முறையில் விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கில் ஒரு அருமையான உத்தரவு கொடுத்தாங்க. அந்த உத்தரவு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜெகதீப் தன்கர் என்ன பண்ணார்கிட்ட, ஒரு அரசியல் மேடையில் பேசுவது போல் அவர் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை காட்டமாக பேசியிருக்கிறது பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. அப்படிலாம் ஜஸ்ட் லைக் தட் பேச முடியாது. இன்றைக்கி இருப்பார் அவர், நாளைக்கு போயிடுவார். ஆனால் நீதிமன்றங்கள் நிரந்தரமானவை. நீதிமன்றங்களை யாருமே என்ன பண்ண டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இன்றைக்கி ஜெகதீப் தன்கர் இருப்பார், நாளைக்கு 2 வருஷம் கழித்து அவர்
போயிடுவார். அது மாதிரி எத்தனையோ துணை ஜனாதிபதிகள், எத்தனையோ ஜனாதிபதிகளை இந்த இந்தியா பார்த்து விட்டது. ஆனால் இன்னைக்கு ஜெகதீப் தன்கர் தன்னுடைய கையை நீட்டி உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி. அரசியல் பின்னாடி வந்து மிகப்பெரிய அரசியல் செய்வதற்காக இவங்கெல்லாம் பேச முடியாதுன்றதுக்காக இவரை விட்டு பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு பக்கம் நீதிமன்ற உத்தரவு இருக்கும் பொழுது தனியாகவே தலைவர் என்ன பண்ணார், கவர்னர் அவர்கள் அவர் வந்து என்ன பண்ணார், விசி மீட்டிங் ஒன்று ஆரம்பிக்கிறார். என்ன விசி மீட்டிங், வைஸ் சான்சலர் மீட்டிங் ஒன்று அவர் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கார். இந்த பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு நான் தான் வைஸ் சான்சலர் என்று சொல்லி முதல்வர் அவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கார். அப்படின்னும் பொழுது நீதிமன்றங்களுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது. அதே போல் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதித்து தான் ஆக வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் அரசியல் தலையீடுகள் இருக்கும் என்று சொன்னால் அங்கே வந்து பெரிய சட்ட சிக்கல்கள் ஏற்படும். அப்படி தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெகதீப் தன்கர் வந்து ஆர்.என். ரவி அவர்களுக்கு ஆதரவாக அவர் வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார். உச்சநீதிமன்றம் பல்வேறு ஆவணங்களை பரிசீலித்து சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து, அவங்களே ஒரு சட்ட வல்லுநர் தான் இருந்தாலும் டவுட் கேட்டுப்பாங்க. அப்படி பல்வேறு விஷயங்களை பண்ண பிறகு தான் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த தீர்ப்பை வந்து இவர்கள் கொச்சைப்படுத்துவதற்காக, நீதித்துறையின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக அரசியல் என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து இவர்கள் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இறுதியில் நீதிமன்றம் தான் வெல்லும். நன்றி, வணக்கம்.